ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், இந்த தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் வே. கிருஷ்ணசாமி அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா தொடர்ச்சியாக அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏற்கனவே ராவணா பார்வையாளருக்கும் உங்களை நல்லா பரிச்சயம், உங்களை பற்றியான ஒரு விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அநேகமாக கிட்டத்தட்ட ஜனவரியிலிருந்தே ஒரு பேசுபொருளாக இன்றைக்கி இந்த பற்றிய திருச்சி கிழக்கு தொகுதியில் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேர்தல் வேலையை தொடங்குனீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி தொடங்கியிருந்தீங்களா? இல்லை, அண்ணன் வந்து நவம்பர் மாத இறுதியிலே அழைச்சி சொல்லிட்டாங்க, தம்பி நீ வேலை பார்க்க ஆரம்பிச்சிருன்னு. அப்பையிலேருந்தே நம்ம வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட ஜனவரி பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் தீவிரமாக தினசரி மாலை வந்து திண்ணை பரப்புரை வந்து எல்லா பகுதிகளிலையும் மொத்தம் 22 வார்டு இருக்குது. ப்ளஸ் வந்து 2 வார்டில் வந்து கொஞ்சம் பாதி இருக்குது. மொத்தம் 24 வார்டுன்னு நாங்கள் பிரித்து அதை 3 பகுதியாக பிரித்து 3 டீமாக வேலை பார்த்துட்ருக்கோம். தினசரி 3 பகுதியிலையுமே திண்ணை பரப்புரை போயிட்டே இருக்கோம். நான் ஒவ்வொரு பகுதியிலையும் போய் ஒவ்வொரு நாளும் கலந்துக்கிற மாதிரி திட்டமிட்டு போயிட்டுருக்குறோம். தினசரி தினசரி போயிட்டுருக்கோம். உங்களுடைய இந்த மருத்துவ பணின்றது வந்து ரொம்ப நெருக்கடியாக இருக்கும். ஆமாம், நான் அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கிக்கிட்டே இன்னும் மாற்று மருத்துவர்களையும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தேர்தல் தயாராகணும்னா அதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும். மொத்தம் இன்னும் 5 மருத்துவர் இருக்காங்க நம்ம இதில், அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுடைய இதில் இன்னும் 5 மருத்துவர் நீங்கள் பார்க்க வேண்டியவங்களை மட்டும் பார்த்து முடிச்சுட்டு? ஆமாம், நான் பகலில் பார்த்துக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை ஒதுக்கிட்டு பகலில் நான் பார்க்குறது, அந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் பேஷண்ட்டுக்கு காலையில் அந்த டயத்தில் நான் பார்த்துக்கிறது. அப்புறம் மதியத்துக்கு அப்புறம் நம்ம கட்சி நிர்வாகிகளை சந்தித்து இன்றைக்கி எந்த இடத்துல பயணம் பண்ணுறோம், நாளைக்கு எங்கே எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு 5 மணிக்கு கூட ஆரம்பிப்போம். 5:30 மணிலேருந்து மக்களை சந்தித்து ஓட்டு கேட்போம். ஒரு 8-8:30 வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் மக்கள் தூங்க போயிடுறாங்க, அவங்க போகும்போது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 8:30 மணியோட அந்த இது எங்களுக்கு தெரியும். ஒரு 4-5 வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, கதவை பூட்டிட்டு வயசானவங்களாம் எந்திரிச்சு வர மாதிரி டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு ஒரு 8:30 மணியோட முடிச்சுக்குவோம். ஏன்னா எல்லாருமே தினசரியும் வரணும். ஏன்னா நம்ம ரொம்ப முன்னாடியே வேறு ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு. ஜனவரி 20 இப்போ நம்ம மார்ச் முடிஞ்சிருச்சு. இப்போ ஏப்ரல் 1 இன்னைக்கு 2.5 மாத காலமாக வந்து களத்தில் இருக்கிறதுனால நம்ம ஆட்களுமே வந்து வெறும் அரசியல் மட்டும் வேலை கிடையாது. நம்ம கட்சியில் உள்ளவங்களுக்கு அவங்களும் அவங்க வேலையை முடிச்சுட்டு மாலை 5:30 மணிக்கு வந்து கலந்துக்கிறாங்க. அதனால் எழுச்சியாக போயிட்டுருக்குது. இதுவரை நீங்கள் மக்களை சந்தித்து முடிச்சிருக்கீங்க. எப்படி ஒரு 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 சுற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு ரவுண்டு அது முடிச்சிருப்பீங்க. மக்கள்கிட்டேருந்து என்ன பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? என்ன விதமான கருத்து உருவாக்கம் கிடைச்சிருக்கு? என்ன நினைக்கிறாங்க மக்கள் வந்து இப்போ நாங்கள் 2014 நான் அந்த கட்சியில் சேர்ந்தேன். 2010 அண்ணனோட பேச்சுகள், அண்ணனோட இதில் பார்த்துக்கிட்டு இருப்போம். 2014 தீவிர அரசியலில் இறங்குறேன். 2016, 19, 21, 24 இந்த 4 தேர்தல் பொது தேர்தல்லையும் நான் வந்து களமாடி இருக்கேன். கட்சியில் வேலை செஞ்சுருக்கேன். 2016 இங்கே இதே திருச்சி கிழக்கில், ஏன்னா எனக்கு வீடு திருச்சி கிழக்கு தான், அதனால் திருச்சி கிழக்கில் களமாடி இருக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல்லையும் இதே திருச்சி கிழக்கில் களமாடி இருக்கிறேன். 2021 மணச்சநல்லூரில் நான் தான் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். அதனால அது அந்த அனுபவம் அப்போ தான் வருது. ஆமாம், நேரடியாக நம்ம வேட்பாளராக நிற்கிறோம். 2024 பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி 6 தொகுதிக்கும் நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அந்த தேர்தலை என்னோட தலைமையில் அந்த பகுதி 2 அனுபவங்கள். ஆமாம், நல்ல அனுபவம். மக்களை அந்த பல்வேறு காலகட்டங்களில் சந்தித்த மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு. இப்போ 2016 நம்ம போய் மக்களை சந்திக்கும் போது நம்மளை பார்த்தோன்னே எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அது அடுத்தடுத்த தேர்தலில் நமக்கு எப்படி அந்த மக்கள்கிட்ட வரவேற்பு அதிகமாச்சுங்கிறது தெரியும். இந்த தடவை என்ன நான் ஒரு வித்தியாசமாக பார்க்குறேன்னா, மக்கள் ரொம்ப விவரமாக பேசுகிறாங்க. நம்ம போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நீங்கள் என்ன செய்வீங்க, அதை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப எளிதாக சொல்லி, நம்ம அடித்தட்டு மக்கள் முதற்கொண்டு அதை வந்து ரொம்ப விவரமாக கேட்குறாங்க. எல்லாருமே ஓட்டு கேட்க வருவாங்க, அதுக்கப்புறம் யாருமே வரமாட்டீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து இது வரைக்கும் ஜெயிக்கலை அப்படின்னா பரவாயில்ல, இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறோம், நாங்கள் இந்த தேர்தலில் போன தேர்தலில் போட்டிருக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப விவரமாக கேட்குறாங்க. இப்படியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, பணம் அவங்க கேட்குறாங்கன்னா பிரதானமாக என்ன விடயத்தை பற்றி குற்றமாக சொல்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள்? அதாவதுங்க, இப்போ திருச்சி கிழக்கு பொறுத்த மட்டும் அதை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம். இந்த இதில் திருச்சி கிழக்கு வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் நடுவில் உள்ள தொகுதி. திருச்சி கிழக்கு வந்து ஹார்ட் ஆஃப் த சிட்டி.
இது இந்த திருச்சி கிழக்கில் தான் வணிகம் எல்லாமே பெருநகரம், கடைத்தெருகள், சந்தை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த 9 தொகுதியில் உள்ளவங்க எல்லாருமே மாசத்துல ஒரு தடவையாச்சும் இந்த பகுதியை வந்து தொடாமல் அவங்களோட வேலையோ எதுவுமே கிழக்கு தொகுதி தான் மைய தொகுதி. இங்கே தான் எல்லாமே இருக்குது. காந்தி சந்தையாக இருக்கட்டும், மலைக்கோட்டையாக இருக்கட்டும், பஜாராக இருக்கட்டும், சத்திரம் பேருந்து நிலையம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த கிழக்கு தொகுதிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான தொகுதி. எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து தலைநகரமோ அது மாதிரி திருச்சி மாவட்டத்துக்கு திருச்சி கிழக்கு தொகுதி தான் தலைநகரம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முக்கியமான தொகுதி. ஆனால் இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து இனிகோ இருதயராஜ். அவர் போன முறை வெற்றி பெறார் திமுக சார்பாக. இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் இங்கே இல்லவே இல்லை. அவர் சென்னையில் இருக்கிறார். அவர் சென்னையில் உள்ள தொகுதியிலேயே வரல. அவர் இப்போ இந்த டிசம்பர் கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் அவரை வேட்பாளராக அறிவிக்க போகிறோன்னு சொன்னனால அதுலேருந்து தான் அவர் அந்த கட்சி ஆஃபீஸ்லேயே இருக்கிறார். அதுக்கு முன்னாடி பல காலகட்டங்களில் பல நேரங்களில் வந்து எங்கள் எம்எல்ஏவை காணும்னு நிறைய பேர் மக்களே போஸ்ட் அடிச்சு விட்டுன 4 வருஷமாக வரவே இல்லை. போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய. ஆமாம்மா, நம்மளே திண்ணை பிரச்சாரம் இதிலெல்லாம், அதாவது திருமுனை கூட்டங்கள்லாம் பேசியிருக்கிறோமே. ஒன்றும் இல்லைங்க, அவங்க திமுக வைக்கிற பதாகையிலேயே அவர் படம் இருக்காது. திமுகவில் வைக்கிற பதாகையிலேயே கிழக்கு தொகுதியில் இப்படி சின்னதாக எங்கேயாவது ஓரத்தில் இருக்கும். அந்த மாதிரி தான், அவ்வளோதான் அவரோட செயல்பாடு இங்கே இருந்தது. அப்போ பாருங்கள், நீங்கள் பொதுமக்களை விடுங்க, திமுக கட்சிக்காரவங்களே அந்த நிலைமையில தான் வச்சுருந்தாங்கன்னா அவரோட இங்கே வரவு வந்து கிடையாது. இங்கே அவர் அப்படி தான் இருந்தார். இப்போ இங்கே கிழக்கு தொகுதியில் உள்ள பிரச்சனை என்னென்னா, முழுக்கமே இது மாநகரம் தான், எல்லாமே வார்டு தான். மற்ற பகுதி மாதிரி பாதி வார்டு பாதி பேரூராட்சி நகராட்சி இப்படியெல்லாம் கிடையாது. முழுக்கவுமே மாநகராட்சி வார்டு தான். அடிப்படை தேவையான குடிநீர் கிழக்கு தொகுதிங்கிறது காவேரி ஆற்றை ஒட்டின தொகுதி. காவேரி ஆறு கரையிலேருந்து கிழக்கு தொகுதி ஆரம்பிக்குது. காவேரி ஆற்றுக்கு அடுத்த கரை வந்து ஸ்ரீரங்கம். இந்த கரையை ஒட்டி இருக்கிற தொகுதிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கிடையாது, குடி தண்ணி கிடையாது மக்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா காஜாப்பேட்டை, சங்கிலியாண்டபுரம்னு பகுதியெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வர்ற தண்ணி பார்த்தீங்கன்னா அசுத்தமாக வருது. ஏன்னா சரியான குழாயை வந்து பராமரிப்பு இல்லை, அந்த தண்ணி தொட்டியை வந்து பராமரிக்கிறது இல்லை. இதை பொதுமக்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கட்சிக்காரன் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நம்ம மனு கொடுக்குறது இல்லை, பொதுமக்களே திரண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அப்போ அந்த நேரத்தில் சரி பண்ணுறாங்க. திரும்ப ஒரு 2 மாதம் ஓடுது, திரும்பவும் அதே தான் வருது. இல்லை சரி பண்ணுறாங்கன்னா எப்படி சரி பண்ணுறாங்க? ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, இந்த மாதிரி அந்த குளோரின் இது பண்ணுறது, இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. அப்படி தான் சரி பண்ணுறாங்க, தவிர நிரந்தர தீர்வு கிடையாது. தண்ணி குடி தண்ணி இருக்குது. குடி தண்ணி வந்து நானே இப்போ டெஸ்ட்டுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்குறேன், என்ன வருதுன்னு பார்க்குறதுக்காக. அவ்வளோ அப்படியே துர்நாற்றம் வீசுது. அங்கங்கே கழிவு நீர் வந்து கலக்கிற பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த ஒரு 2 வார்டில் 49வது வார்டில் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம போகும்போது அதான் சொல்கிறாங்க, குடிநீர் வந்து கிடைக்கிறதே இல்லை. இப்போ வந்து நான் சொல்கிற இந்த காஜாப்பேட்டை பகுதியில் வந்து நிறைய பகுதியில் வந்து தண்ணி குழாயே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட். இப்போ அதுக்காக 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, குழாயை மட்டும் போட்டு விட்டு போயிட்டாங்க. தண்ணி வரல. தண்ணி வந்து குழாயை போட்டு விட்டாங்க, அது கனெக்ஷன் கிடையாது, அப்படியே இருக்குது. இதுதான் அங்கே உள்ள யதார்த்தம். மக்கள் பிரச்சனை கோரிக்கையை வைக்கிறாங்க, அவசரமாக குழாயை மட்டும் போட்டு விட்டாச்சு. தேர்தல்னால இந்த 4 வருஷமாக செய்யலை. இப்போ தேர்தலுக்காக குழாயை போட்டுட்டு மாமன்ற உறுப்பினர் எல்லாம் வந்து உடனே ஃபோட்டோ கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு குழாயை போட்டதா உடனே சாயங்காலமே போஸ்டர்லாம் அடித்து ஒட்டிட்டு போயிட்டாங்க. மறுநாள் தண்ணி வந்துடும்னு சொன்னாங்க. இன்னைய வரைக்கும் தண்ணி வரல. அந்த மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க? இந்த வீடியோலாம் இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அங்கே உள்ள மக்களே, திமுகவில் உள்ளவங்களே வெறுத்து போய் வந்து பேசுகிறாங்க. 1/2 மணி நேரம் பேசுகிறாங்க. அந்த காணொலி இருக்குது, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க மக்கள். ஒருவேளை மீண்டும் ஓட்டு போட்ட பிற்பாடு உங்களுக்கு தண்ணி வரும் அப்படின்னு உத்தரவாதம் என்ன தரும்? அது இனிமேல் தான் வந்து செய்வாங்க. ஏன்னா இப்போ தானே அவர் களத்துக்கு வராரு. இப்போ அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வருவார். 4 வருஷமாக வரல. எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து நீங்கள் நம்ம சொன்னால் எதிர்கட்சின்னு சொல்லலாம். நீங்கள் திமுக காரங்கிட்டே கேளுங்களேன், எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்காருன்னு. அவர் இங்கே வரவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் எனக்கு இங்கே சீட்டு வேணான்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ அவர் விஜய் நிற்கிறதுனால இவரும் ஒரு கிறிஸ்துவ இதில் மதத்தில் சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக அவரை நிறுத்துறாங்க. இல்லைன்னா அவருக்கு இங்கே சீட்டே கொடுத்துருக்க மாட்டாங்க. இது திமுக காரவங்களே சொல்கிறது தான். இதுதான் உண்மை. அது கூட இப்போ திடீர்னு அறிவிக்கப்பட்டது. ஆமாம், அவர் வந்து எனக்கு நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னதெல்லாம் செய்தியெல்லாம் வந்துச்சு. அந்த மாதிரி இதெல்லாம் மக்கள் வெறுப்பில் இருக்காங்க, போடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம் அவர். அந்த மாதிரி இருந்து இப்போ ஒரு 2 குறைச்சலாக ஒரு 3-4 நாட்களுக்கு பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி ஒரு ஸ்டார் அந்தஸ்து. அதுக்கு முன்னாடி திமுக வழக்கம் போல நிற்கின்றப்போ நட்சத்திரம் தமிழ்நாடு முழுக்க பிரபலமாக பார்க்கக்கூடிய நடிகர் விஜய் அவருடைய
கட்சி சார்பாக தாவேக சார்பாக இங்கே போட்டியிடுறது தான் சொல்கிறாரு. ஸோ நட்சத்திர வேட்பாளரை எதிர்த்து நீங்கள் இப்போ போட்டி நாம் தமிழர் கட்சி, இது எப்படி பார்க்குறீங்க? இதை அவர் தான் என்ன எதிர்த்து போட்டிடுறாருங்கய்யா. ஏன்னா நான் தான் முதல்ல அறிவிக்கப்பட்ட வேட்பாளர், இப்போ தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் போட்டிடுறாரே தவிர, நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போகும்போது கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், வேட்பாளரே வராமல் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியுமாங்கய்யா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே 2ஆம் தேதி வராங்க அப்படின்னாரு. சரி இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு. பண்ண முடியும் அப்படின்னாரு. ஏன்னா அதுதான் அவர் வந்து 2 தொகுதியில் போட்டிடுறாருங்க. ஆனால் வந்து திருச்சி கிழக்கு வந்து அவருக்கு ஒரு செகண்டரி ஆப்ஷன் தான். அதனால தான் முதல்ல பெரம்பூரில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. இங்கே எத்தனை நாள் பிரச்சாரத்துக்கு வருவாருன்னு தெரியல. அவருக்கு இங்கே எத்தனை தெரு இருக்குன்னு கூட தெரியாது, எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியாது. ஆனால் இங்கேயே பிறந்து வளர்ந்த எனக்கு தெரியும் இந்த எத்தனை தெரு இருக்குது, எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எத்தனை இடத்துல தண்ணி தொட்டி இருக்குது, எத்தனை சாக்கடை இருக்குது, எந்தெந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறது இந்த மண்ணின் மைந்தனா எனக்கு தெரியும். அவருக்கு எதுவுமே தெரியாது. இப்போ நாளைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண வராரு, பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு 2 இடத்துல நின்று பேசிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வரமாட்டார். இங்கே உள்ள மக்களும் இப்போ எப்படி இனிகோ இருதயராஜுக்கு ஓட்டு போட்டுட்டு அவரை சந்திக்க முடியாமல் மக்கள் தவிக்கிறாங்களோ அதை விட மோசமான நிலைமையாக தான் இருக்கும். அவரை போய் பார்க்கவே முடியாது. அவர் கட்சிக்காரவங்க இறந்ததுக்கே இன்னும் இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல. அவங்க அதை பற்றியே கண்டுக்கல. அவருக்கு அவரோட பர்சனல் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அவரோட ஒரு தனி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறார். இது எந்த விதத்துலையுமே திருச்சி கிழக்கு மக்களுக்கு அவர் உபயோகப்பட மாட்டார். இது ஒரு ஸ்டார் இதுன்னு மீடியாவில் வர ஒரு பெரிய ஒரு போலி பின்பமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் 3 மாசமாக களத்தில் நிற்கிறோம். விஜயை பற்றி எந்த மக்களும் எங்ககிட்ட கேள்வி கேட்கல. இதுதான் யதார்த்தம். அவரோட ரசிகர்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் தமிழ்நாடு முழுக்க இருக்குன்றப்ப விஜய் திருச்சியில் இருக்காதா? இதை யாரும் கேட்டிருக்க? ஐயா, ரசிகர்கள் இருப்பாங்க ஐயா. இப்போ எனக்குமே விஜயை பிடிக்கும், விஜய் படத்தை பிடிக்கும். அதுக்காக நான் போய் விஜய்க்கு ஓட்டு போட முடியுமா? எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே விஜயை பிடிக்கும். யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் ஒன்றும் இல்லைங்கய்யா. விஜய் திருச்சிக்கு முதல்ல வர்றப்ப நானே பாலத்தில் நின்று பார்த்தேன். இப்போ அதுக்காக நான் இதை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, ஓட்டு போட முடியுமா? அவர் ஒரு நடிகராக இருக்காரு, உச்ச நட்சத்திரமா இருக்கிறாரு. அதனால அவரை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அவங்க நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா, அவர் மெர்சல் படத்துல ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு, நல்லா டாக்டரா. அதுக்காக விஜய் நல்லா ஆப்ரேஷன் பண்ணுவாரு, நல்லா மருத்துவம் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி கேலி கூத்தா இருக்குமோ அதை மாதிரி தான் அவர்கிட்ட நாட்டை ஒப்படைக்கிறது. சொல்லுங்க, அவர் என்ன பிரச்சனைக்காக ஒரு சரியான அறிவார்ந்தமா ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசியிருக்கிறாரா இது வரைக்கும்? மக்கள் பிரச்சனைக்கு அவர் அந்த படபாணிலே ஒரு டைலாகை பேசிட்டு அப்படியே போயிடுவாரு, ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷம். அதுல பொதுமக்கள் கிட்ட அவரோட அரசியல் இது ஒரு இம்பாக்டே இல்லை. அதனால மக்கள் ஏமாற மாட்டாங்க. அது ஓட்டு உழுவும் போது தெரியுங்கய்யா. சரி, மக்கள் தினசரி சந்திக்கிற பிரச்சனைகள், அடிப்படை தேவைகள்ன்றது குடிநீர், கழிவுநீர் வெளியேற இடம், அடுத்தது சுகாதாரம், இப்படியான அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது, போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது. இதை பற்றி உங்களிடம் யாராவது முறையிட்டார்கள் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் எதனா அதை பற்றி போய் சம்மந்தப்பட்டவங்கிட்ட பேசியிருக்கீங்களா இது வரைக்கும்? ஐயா, இப்போ இங்கே திருச்சி கிழக்கில் உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஐயா நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட திங்கள் மனு தொடர்ச்சியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தொடர்ச்சியாக எல்லா வாரமும் திங்கக்கிழமை நாங்கள் போய் நிற்காத நாளே கிடையாது. கடைசியில் கூட இந்த திங்கள் மனு கொடுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்கள ஒரு கரெக்டாக அவங்களுக்கான வசதி செஞ்சு கொடுக்கலங்கிறது கூட ஒரு மனு கொடுத்துட்டோம். அங்கே வர்றவங்களுக்கு கரெக்டாக அந்த டோக்கன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் கூட நாங்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கே கம்ப்ளைண்ட் அது அப்படிதான் இருக்குது சூழ்நிலை. ஏன்னா இந்த திங்கள் மனுன்னு சொல்கிறோம் மாவட்ட ஆட்சியர், அதில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் ஒரு நாள் மாவட்ட ஆட்சியர் இருந்தால் பெரிய விஷயம். மாவட்ட ஆட்சியரே இருக்கிறது கிடையாது. எல்லாம் டிஆர்ஓ ஆர்டிஓ இவங்க இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இருக்காங்களே தவிர மாவட்ட ஆட்சியர் இருக்கிறதே இல்லை. எப்பயுமே இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் இருந்தால் பெரிய விஷயம். நான் இது வரைக்கும் போனதில் ஒரே ஒரு தடவை தான் சந்திச்சிருக்கேன், மீதி நாள்லாம் நான் சந்திக்கலை. ஆனால் எல்லா வாரமும் நாங்கள் போய் கொடுத்துருக்கோம். இப்போ என்னன்னாங்கய்யா, இப்போ இந்த தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய தலைவிரிச்சாடுது. இங்கேருந்து ராமநாதபுரம் காவிரி ஒட்டி அதனுடைய தலைவாசல் இருக்கிற திருச்சிக்கே இந்த நிலைமை தான். வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, ஆனால் இங்கே உள்ள நிலைமை இதுதான், அப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்கடை பிரச்சனைங்கய்யா. எங்கே பார்த்தாலும் நீங்கள் திருச்சி கிழக்கில் ஒரு 2 வீலர் எடுத்துகிட்டு போங்க, எங்கே பார்த்தாலும் போங்க, ஒரு சாக்கடை கூட மூடி இருக்காது. வீட்டு வாசலில் சாக்கடைங்கய்யா, எல்லா இதுலேயும் சாக்கடை இருக்கும், அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும்.
வசதி உள்ளவங்க போட்டுக்கிறாங்க. எல்லாருமே வசதி படைச்சவங்க கிடையாது. நம்ம நகரப்பகுதின்னு சொன்னாலே ஒரு 20-25% நல்லா வசதி வாய்ப்பாக உள்ளவங்க. மீதி எல்லாம் வந்து அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அன்றாட காட்சிகளாக அன்றாட பொழப்பு நடத்துகிறவங்க தான் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி போட்டுக்க முடியும்? அங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த வீட்டில் உள்ளவங்க வயசானவங்க, குழந்தைங்க, இவங்கெல்லாம் போய் சாக்கடையில் விழுந்துடுறாங்க இரவு நேரத்தில். அதை மாதிரி ஒரு வயதானவர் வர்றார், அதில் விழுந்து அவர் கால் முறிஞ்சு போச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. இது சின்ன சின்ன சாக்கடையெல்லாம் கிடையாது. இப்போ இங்கே பாருங்களேன், இது வந்து வீட்டுக்கு வெளியில் உள்ள சாக்கடை. இதெல்லாம் சின்ன சாக்கடைன்னு வச்சுக்கலாம். இங்கே இருங்க, இதை மாதிரி பெரிய வீடு இருக்கு. இதில் அப்படியே அந்த சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ஓடி வந்து விழுந்துருது. இதை மாதிரி இந்த இடத்துல 4 தடவை அந்த குழந்தை விழுந்துருக்கு. உயிரே போயிடுங்கய்யா. இதுக்காக வந்து மாமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் எல்லார்கிட்டையும் இந்த பகுதியில் உள்ளவங்க போய் மனு கொடுத்துருக்காங்க. வந்து தேங்காவெல்லாம் உடைச்சி இதெல்லாம் மேலே சிமெண்ட் கான்கிரீட் போட்டு மூடுற மாதிரி பூஜையெல்லாம் போட்டு போனவங்க தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னை வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. இது வந்து இதுதான் காவேரி ஆறு. இங்கே தெரியுது பாருங்க, இது காவேரி ஆறு. காவேரி ஆறுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கழிவு நீரை பம்பு போட்டு எடுக்கிறது, சுத்திகரிச்சுட்டு காவேரி ஆற்றுல போய் சேர்க்கிற இடம். இந்த இதில் வந்து 2 பம்பு இருக்குங்க. 40 HP பம்பு 2 வச்சுருக்காங்க. அதில் ஒன்று வேலை செய்யலை. இந்த கரையை ஒட்டி பார்த்தீங்கன்னா இந்த மதில் சோறு இருக்கு பாருங்க, இங்கே மட்டும்தான் இப்படி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சவுரே கிடையாது. இது இப்படி ஓப்பனாக இருக்கிறதுனால இங்கே பாருங்க எவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க. திருச்சியோட மையப்பகுதியில் உள்ள அந்த கால்வாய், இது எல்லாமே போய் அந்த மோட்டாரில் அடைச்சிக்கிட்டு அந்த பம்ப் எல்லாம் வீணாக போயிடுது. எல்லாம் பேம்பர்ஸு இந்த மாதிரி குப்பை. ஏன் நகரம் முழுக்க குப்பை தொட்டியே இல்லை. தூய்மைப்படுத்துறது கிடையாதுங்களா? தூய்மைப்படுத்தினா நான் ஏன் படம் போட்டு காட்ட போகிறேன்? இங்கே பாருங்க, இதுதான் நிலைமை. தெருவை வேணா அவங்க ரோடை கூட்டி சுத்தம் பண்ணிடுறாங்க. சுத்தம் பண்ணி இதில் தள்ளிடுறாங்களா என்னன்னு தெரியல. என்னன்னா அங்கே குப்பை தொட்டி இல்லை. இவ்வளோ 24 வார்டில் எத்தனை குப்பை தொட்டி இருக்குன்னு ஆர்டிஐ போட்டிருக்கிறேன். ஆமா, வேற என்ன பண்றது? கேட்டா ஆமா, எத்தனை குப்பை தொட்டி நீங்க வச்சிருக்கீங்க? இந்த பெரிய குப்பை தொட்டி வச்சுட்டு போவாங்கல்ல, எங்கேயுமே நாங்க பார்க்க முடியல. எங்கேயோ ஒரு இடம் 2 இடத்துல இருக்குது. ஆனா எத்தனை வீடு இருக்குது? ஒவ்வொரு வார்டுலயும் 10,000 ஓட்டு இருக்காங்க. 10,000 ஓட்டுனா கிட்டத்தட்ட 20,000 மக்களாச்சும் குறைஞ்சது இருப்பாங்க. எத்தனை குப்பை தொட்டி இருக்குது? நீங்க இப்ப பேசுறது ஒரு பெரிய பிரச்சனையா பேசுறீங்க. ஆமா, கழிவுநீர் கிட்டத்தட்ட காவிரி போய் கலக்குதா அப்படின்னு நிலைமைக்கு வந்துருச்சு. அவ்வளவு மோசமா இருக்கு. ஆமா, முக்கியமான அமைச்சரே திருச்சியை சேர்ந்த நகராட்சியினுடைய. ஏன் இந்த அவருடைய திருச்சி மாநகராட்சியில இவ்வளவு மோசமா இருக்குது? நீங்க போய் மனு கொடுத்துட்டு இருக்கின்றீங்க, மாசம் கொடுத்துட்டு இருக்கின்றீங்க மக்கள் சார்பா. ஐயா, ஏன் இது வரைக்கும் நடக்கல? நான் வந்து ஒரு கட்சியில் உள்ள ஒரு பொறுப்பாளருங்க, நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எந்த ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லை. சரிங்க. நாங்கள் போய் கொடுத்து நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த தொகுதியோட ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ், திமுக, இவரே சட்டமன்றத்தில் பதிவு பண்றாரு. எங்க சட்டமன்றத்திலே பதிவு பண்றாரு, எங்க தொகுதிக்கு அமைச்சர் நேரு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு உண்டான ஃபண்டை அவரே பயன்படுத்திக்கிறாருன்னு அவரோட அதிருப்தியை அங்கேயே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் நான் என்னத்த சொல்றது? நீங்களே பார்த்துங்க, அவரே பதிவு பண்ணியிருக்காங்க. சட்டமன்றத்தை இந்த இதுல எடுத்து பாத்தீங்கன்னா அவருக்கே அந்த நிலைமை செய்தி வந்திருக்கீங்க. அவருக்கே அந்த நிலைமை. நம்ம இருக்கக்கூடிய திருச்சி பகுதியாச்சு அப்படின்ற ஒரு இந்த கால்வெல்லாம் கட்டி சரி பண்ணணுன்றதுக்கு அதுக்கே அவ்வளோ பட்ஜெட் போட்டு ஒதுக்கி இவ்வளோனா 3 வருஷம் வச்சுட்டு இருக்கணும் அவங்க. ஐயா, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எண்ணம் இல்லைங்கய்யா. இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனைங்கய்யா. இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை. இங்க உள்ள பிரச்சனையை போய் இந்த மக்கள்கிட்ட நாங்க பேசும்போது, நம்ம பொதுவாக பிரச்சாரத்துக்கு போகும்போது ஃபோட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க. அப்போ அந்த மக்கள் பயப்படுறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கிறேன். அப்புறமா சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா இங்கே உள்ள மாமன்ற உறுப்பினர், இந்த பகுதியில் உள்ள மாமன்ற உறுப்பினர் விசிகாவை சேர்ந்தார், அவர் வந்து எங்களை மிரட்டுவார். அதனால் அவங்கெல்லாம் ரொம்ப அடித்தட்டு மக்கள், பயந்த சுபாவமாக இருக்கிறாங்க. நம்ப மாட்டீங்க, இதெல்லாம் கிராமப்புறத்தில் வேணால் நடக்கும், நகரத்தில் நடக்குமான்னு இருக்குது. நகரத்திலே இப்படி இருக்குது. ஆமாம், அவங்க பயப்படுறாங்க. நாங்கள் வீடியோ ஆஃப் பண்ணோன்னே சொல்கிறாங்க, வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு. சரிம்மா, பயப்படாதீங்கம்மா, இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்து பேசுகிறோம், உங்களுக்காக நாங்கள் போய் மனு கொடுக்குறோம்னு சொல்லி தான் மனுவே கொடுக்குறோம். இப்படி தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குங்க, முக்கியமான சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் முக்கியமான இடம். பக்கத்தில் ER மேல்நிலை பள்ளின்னு இருக்குது. இந்த சைடு தனியார் மருத்துவமனை, முக்கியமான மருத்துவமனை. அந்த சைடு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு பக்கத்தில் சென்ட் ஜோசப் கல்லூரி இருக்குது, இந்திரா காந்தி கல்லூரி இருக்குது, நடுவில் டாஸ்மாக் கடை. சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ள போனீங்கன்னா குறைஞ்சது 2 பேராச்சும் அரை நிர்வாணமாக படுத்து கிடப்பான்.
சின்ன சின்ன படிக்கிற பொண்ணுங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, அந்த மகளிர், மருத்துவமனைக்கு வர்றவங்க எல்லாரும் அதை பார்த்து தான் ஆகணும். இதை மாத்துங்கன்னு சொல்லி 2 முறை கொடுத்துருக்கோங்க என் மனு. போராட்டம் கேட்டது கூட அவங்க அனுமதி தரல. நாங்கள் போராட்டம் பண்ணலாம், சரி அதை மீறி அனுமதி தரலனாலும் பரவாயில்ல பண்ணலான்னு பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 30லேருந்து 45 நாள் அவங்க நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அந்த பரிசீலனை அனுமதிக்கல. அந்த நாங்கள் மூடுங்கன்னு சொல்லி கொடுத்த மனுவை வந்து அவங்க பரிசீலனை பண்ணி ஆகுமா ஆகாதான்னு சொல்றதுக்கு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு அறிவுறுத்தினாங்க. பார்த்தா அதுக்குள்ள தேர்தலே வந்துருச்சு. இன்னும் பல இடங்கள்ல தனியார் பார் வந்து திறந்துகிட்டே இருக்கிறாங்க. டாஸ்மாக் கடை திறந்தா பிரச்சனைன்னு இது வந்து புதுசா புது விதமா 11 to 11 12 மணிக்கு முன்னாடியே 1 மணி நேரத்துக்கு முன்னாடி திறந்துடுறாங்க. இரவு 10 மணிக்கு அப்புறம் 1 மணி நேரம் நீட்டிச்சுக்கிறாங்க. இது எக்கச்சக்கமா தொடங்கிட்டாங்க. நம்ம தனியார் நம்ம இந்த கட்சி சார்பாக வந்து அவங்க மக்கள் சேவை செய்திருக்காங்களே இல்லையா, டாஸ்மாக் தனியார் அது நடத்துறதெல்லாம் திமுக கட்சிக்காரவங்க தான். இதெல்லாம் வந்து இல்ல அவர்கள் மக்களோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் சரி பண்ணணும்னு தோணல. நீங்க சொல்லக்கூடிய இந்த சாக்கடை பிரச்சனை போல இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணுங்கிற எண்ணம் இல்லைங்கய்யா. முதல்ல இப்போ ஒரு படிக்கிற கடையை திறந்துக்கணும் தனியார். இப்ப நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஸ்கூலுக்கு போவான். முதல் ரேங்க் எடுக்கிறவனும் இருக்கான், கடைசி ரேங்க் எடுக்கிறவனும் இருக்கான். கடைசி ரேங்க் எடுக்கிறவன் ஏன்பா படிக்கலன்னா அவனுக்கு படிக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் தான் படிப்பான். அதை மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த எண்ணம் இல்லை. காசு சம்பாதிக்கணும், கமிஷன் அடிக்கணும், இதுதான். இதெல்லாம் என்னத்தை இதை போட்டு இழுத்துக்கிட்டு தேர்தல் வருதா 1000 ரூபா காசை மூஞ்சில விட்டு எறிஞ்சு அந்த மக்கள் ஓட்டு போட்டுரும் இப்படியே பேசுறானுங்க. மக்கள் எல்லாம் வந்து அவனுக்கு வந்து 1000 ரூபா காசு கொடுத்தா நம்ம பொருள் வாங்குற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இப்பயே எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் பணம் எல்லாம் போயிடுச்சுங்க, நீங்க ஓட்டு கிட்டு இருந்து என்ன ஆகுது, கடைசியில நாங்க அதெல்லாம் பார்த்து செஞ்சுக்குவோம், எங்களுக்கு 2 நாள் போதும் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 2 நாள். நான் ஒரு அதிமுக காரங்கிட்ட கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, என்னங்க இப்பயே போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா. இல்லைங்க, எல்லா மக்களையும் சந்திக்கணும். நாங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணி கடைசி 10 நாள் தான் போவோம், கடைசி 2 நாள் தான் நாங்க தீவிரமா வேலை பார்ப்போம் அப்படின்னு. இப்போ இப்படி ஆயிடுச்சு. இது ஒரு சரி. இப்ப இவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்துறாங்க இந்த மக்கள். பார்த்தாவே தெரியுது. தண்ணி அடிப்படை வசதி தண்ணி இங்க இல்லை. காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம மத்திய கிழக்கு பகுதிக்கு அடுத்தது இந்த கால்வாய் பிரச்சனை மோசமா இருக்குது. நீங்க சொல்றது பார் தனியார் நிறைய போயிட்டு இருக்குது. மக்களுக்கு யாருக்கும் ஒரு தார்மீக பொறுப்பான ஒரு கோபம், ஒரு ஆதங்கம், ஒரு குமுறல் எதுவுமே இல்லைங்களா? அதெல்லாம் வெளிப்படுத்திருக்காங்க. எல்லாம் கடுமையா நம்ம போனோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு கேட்க வரோங்கிறது அவங்க நம்ம நடந்து வர்றதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 5-6 பேராக போகிறோம், 10 பேர் 20 பேராக போகிறோம். நோட்டீஸ் கொடுத்துட்டு போகும்போது அரசியல் கட்சியிலேருந்து ஓட்டு கேட்டு வராங்கன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பார்த்தோன்னே கோவப்படுவாங்க. நீங்கள் இப்படி தான் வருவீங்க, அதை செய்யலை இதை செய்யலைன்னு. எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்குவோம். அம்மா, நாங்கள் வந்து திமுகவா அதிமுகவா கிடையாது, நீங்கள் போட்ட ரெட்டலை உதயசூரியன் கிடையாது. நாங்கள் இந்த மாதிரி சீமானனோட கட்சி நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரோம், விவசாய சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வரோம். நாங்கள் இது வரைக்கும் வெற்றி பெறல, ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு இது இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் நாங்கள் வந்து களத்தில் நின்று இருக்கோம், போராட்டம் பண்ணியிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம் அப்படியெல்லாம் சொன்னோன்னே அவங்க கொஞ்சம் சாந்தமாவாங்க. அப்புறமா சொன்னோன்னே நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் வர்றவங்க கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே கண்டிப்பாக இந்த தடவை கேட்போம். பல ஏரியாவில் நாங்கள் உள்ளரே விட மாட்டோம்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இனிமே தான் பார்க்கணும். அந்த உள்ளவே விடமாட்டேன்ற பகுதிக்கு நீங்களாம் போயிருக்கீங்களா? நாங்க எல்லா பகுதிக்குமே போயிருக்கிறோம். நாங்க இனிமே விடமாட்டோம் சொல்ல, எங்களை விடமாட்டோம்னு ஏன் சொல்ல போறாங்க? நாங்க சொல்றதே என்னன்னா, அவங்க வந்து நம்ம மேல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தெரியாம கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளே வந்து நிராயுத பாணியா தான் நிக்கிறோம். நான் அதான் சொல்லுவேன், அம்மா நீங்க அங்க நிக்கிறீங்க, நான் இங்க நிக்கிறேன். போன வருஷம் நான் அங்க நின்னேன், இப்ப நான் இங்க நிக்கிறேன். உங்கள ஒருத்தன் தான் நான். என்னகிட்ட அதிகாரம் இல்லை, நான் இதை சரி செய்யணும்னு போராட்டம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதிகாரத்தை நீங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷனை என்கிட்ட கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதிகாரத்தை கொடுங்க, நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். உங்களுக்கு இருக்கிற வெறியோட தான் நானும் இருக்கிறேன். நானும் இந்த பகுதியில் உள்ளவன் தான். இந்த எல்லா பாதிப்பையும் நானும் அனுபவிக்கிறேன். அப்ப எனக்கும் அந்த சரி பண்ணணுங்கிற ஒரு வெறியில தான் நான் நிற்கிறேன். அப்ப இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் ஜெயிக்க போறதில்லை, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த பிரச்சனை தொடரணுமா தீரணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்படிதான் நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப அவங்க சொல்றாங்களா, ஸ்டாலின் ஆட்சி தொடரணுமா அப்படின்னு. தொடரணும்னா இதெல்லாம் தொடரணுமா இல்ல சரியாகணுமா நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க அதை எப்படி கேக்குறீங்க? இந்த ஆவணங்கள்லாம் தொடரணுமா? அவங்க அதுதானே சொல்றாங்க, இந்த 5 ஆண்டு கால ஆட்சி தொடரணுமானா இதுதான் தொடருது, அப்ப இதுவே தொடரணுமா அப்படின்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரி, பிரச்சாரத்துல நீங்க மாற்று திட்டமாக இந்த பகுதிக்கு கிழக்கு தொகுதிக்கு நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க? மக்கள்கிட்ட என்ன சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு வரீங்க? ஐயா, இப்ப வந்து என்னன்னா, இப்ப நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் பூதாகரமா இருக்குதே தவிர இதை தீர்வு பண்றதுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த தீர்வு என்ன நீங்க அதுதான், அதையும் நாங்க சொல்றோம். இப்ப என்னன்னா, இப்ப பாருங்க, குடிதண்ணி பிரச்சனை, அதுக்கு வந்து சரியான சுத்திகரிப்பு மையம், இன்னைக்கு உள்ள நவீன
காலத்துல ம். எவ்வளவோ நவீன இயந்திரங்கள் இருக்குது. ம். அத மாதிரி இயந்திரங்களை போதுமான அளவுக்கு இந்த காவேரி ஆத்துல வந்து போய் சேர்க்கிற அந்த சிவேஜ் சிஸ்டத்தை சரி பண்ணி பம்பிங் பண்றதுக்கு ம். அதுக்கான இயந்திரங்களை இது பண்ணும். சாதாரண 40 HP மோட்டரை வச்சுட்டு உருட்டிட்டு இருக்கிறானுங்க. ம். இதெல்லாம் லாய்க்கு போட்டு வருமா? இத்தனை நாளுக்கு பிறகு இத்தனை இத்தனை ஆண்டுகளுக்கு காலத்துக்கு பிறகு. போய் பார்த்தீங்கன்னா வேற செயின் கட்டி இழுக்கிறாங்க. ம். அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து மேம்படுத்தணும். அதை மேம்படுத்திட்டோம்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். அதுக்கு அந்த சைட்ல வர அந்த சுற்றுச்சுவர் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சரியா அமைக்கணும். ம். தொகுதி முழுக்க தேவையான அளவுக்கு குப்பை தொட்டி அவங்க கொடுக்கணும். ம். மக்களை வந்து குப்பை தொட்டியில போடணும்னு சொல்லி அவங்களுக்கு எஜுகேட் பண்ண அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லணும். ஒவ்வொரு விஷயமும் சொல்லணும். இப்போ எப்படி தேர்தல் காலத்துல எல்லாரும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இது தூய்மையான நகரம். இதுல இன்னொரு குடும்பம் என்னன்னாங்க, தமிழ்நாட்டிலேயே திருச்சி தான் தூய்மை நகரத்துல முதலிடம். ம். அப்ப இந்த இதுவே இப்படி இருக்கு, எனக்கெல்லாம் அதிர்ச்சியா இருந்துச்சு. ம். என்னடா இது இந்தியா அளவுல 117வது இடமா தூய்மையான மாநகரத்துல. ம். அப்ப பாத்துங்க, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் எனக்கு என்னன்னே நான் வந்து இன்னும் பதில் சொல்ல முடியல. என்னால ம். திகைச்சு போய் நிக்கிறேன். தமிழ்நாட்டுல முதலிடங்கயா திருச்சி மாநகராட்சி தூய்மையான இதுக்கு. சரி. அப்ப அந்த இந்த மாதிரி மக்கள் குப்பை கொட்டுறதெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தொட்டில பண்ணுங்க நீங்க அங்கங்க அப்படியே வச்சுட்டு இதை சரி பண்ணா இந்த சாக்கடை பிரச்சனை, கழிவு நீர் அப்படியே போய் காவேரி ஆத்துல கலக்கிறது சரியாயிடுங்க. ம். அதே மாதிரிதான் குடி தண்ணீரை வந்து அந்த தொட்டிகளை வந்து முறையா பராமரிச்சு அதுக்கு நிறைய கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. WHO வந்து ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளோ குடி தண்ணீர் தேவைப்படுது, அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கு வந்து தூய குடிநீர் அந்த சுத்திகரிப்பு மையம் அமைச்சு எல்லாருக்கும் தேவையான அளவு, சும்மா வந்து குருட்டாம்போக்கில் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது WHO கைட்லைன். அந்த மாதிரி இதில் 60 லிட்டர் அவங்க குளிக்கிறது இதெல்லாம் சேர்த்து தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி எல்லாத்தையுமே தேவைக்கேற்ப நிர்ணயிச்சு அவங்களுக்கு வழங்கினா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இது எல்லாமே சின்ன சின்ன அப்கிரேடு தான் பண்ணணும், இந்த பிரச்சனை முடிஞ்சிருதுங்கய்யா. அடுத்து இந்த சாக்கடை பிரச்சனைக்கு மேலே ஃபுல்லாக கான்கிரீட் போடணுங்க. இல்லை, அது இத்தனை ஆண்டு காலமாக போடுறதுல என்ன பிரச்சனை வந்தது? ஏன் ஐயா அவங்களுக்கு என்ன இல்லைங்கய்யா, வேற எதுவுமே எனக்கே என்னன்னே தெரியலையா. இது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கய்யா. நீங்கள் எடுத்துங்கய்யா, நீங்கள் ஒரு மாமன்ற உறுப்பினர், ஒரு கவுன்சிலராக இருக்கிறாங்க, ஒரே தொகுதியில் கவுன்சிலரும் இருக்கிறாங்க, எம்எல்ஏவும் இருக்காங்க, எம்பியும் இருக்கிறாங்க, மினிஸ்டரும் இருக்காங்க. திருச்சியில் 2 அமைச்சர் இருக்காங்க, நகராட்சித்துறை அமைச்சரே இங்கே தான் இருக்கிறாரு. அப்படி இவ்வளோ பேர் இருந்து அடிப்படை தேவைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாம இருக்கிறாங்கன்னா யாருக்குமே என்ன இல்லையே ஐயா. நிதி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனா செய்யணுன்ற எண்ணம் இல்லை அவங்க கிட்ட. என்னங்கய்யா தேவையில்லாம அங்க செலவழிக்கிறாங்க. இந்த எல்லா மாவட்டத்திலையும் கலைஞருக்கு செலவழிக்கிறாங்க, கருணாநிதிக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வெட்டியா நிதியை விரயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவோ கடன் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 76 ஆண்டுகளாச்சு சுதந்திரம் அடைஞ்சு. நம்ம 1950 மக்களாட்சி நடைபெறுது. இந்த 76 ஆண்டு காலங்களில் 71 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டோட கடன் சுமை வந்து 4.5 லட்சம் கோடியாக இருந்தது. இன்னைக்கு 10.25 லட்சம் கோடியாக இருக்கு. இந்த 5 வருஷத்துல 6 லட்சம் கோடிக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க. கடன் வாங்கி என்னங்கய்யா செஞ்சுருக்காங்க? இவங்களுக்கு 1000 ரூபா காசு கொடுத்துருக்கேன், மகளிருக்கு இலவச பஸ் விட்டுருக்குறேன், 1000 ரூபா இந்த செல்வன் திட்டம், இந்த படிக்கிற பொண்ணுங்களுக்கு கொடுக்குறோம், இதை தானே சொல்கிறாங்க. இதை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறாங்களா? இன்னைக்கு ஒரு இருதயராஜ் நேற்று ஒரு பதிவு போடுறாருங்க ஃபேஸ்புக்கில். 5 ஆண்டு காலத்தில் நான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு மேற்கூரை போட்டிருக்கிறாங்க. அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாரு, அவரோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்கு. இது வந்து ஒரு எம்எல்ஏவோட சாதனையாங்கயா? ஸ்கூலுக்கு மேற்கூரை போட்டதை வந்து ஒரு எம்எல்ஏ போடுறாரு. இந்த ஆட்சியே எப்படி நடக்குதுன்னா இங்க தொண்டு நிறுவனம் மாதிரி நடக்குது. நீங்க ஒரு 1000 ரூபா கஷ்டப்படுறவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, 2000 ரூபா கொடுக்கறதுங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம் செய்ய வேண்டிய வேலை. அரசோட வேலை இது கிடையாது. அரசு வந்து இதுதான் செய்யணும், அடிப்படை தேவைகளை செய்யணும். இப்ப இந்த பிரச்சனையை ஒரு தனி மனிதனாலேயோ ஒரு தனி நிறுவனத்தாலேயோ செய்ய முடியாது. திருச்சி மாநகரம் முழுக்க இது அரசு தான் செய்யணும். இதை செய்ய வேண்டிய பணியை விட்டுவிட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை மக்கள் கேட்டு அதுக்காக போராடுறாங்க. அப்ப இது என்னன்னா, இந்த குழந்தைங்க அண்ணன் சொல்ற மாதிரி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அந்த திருவிழாவுக்கு போகும்போது சாக்லேட்டை கொடுத்துட்டு கழுத்துல உள்ள செயினை கழட்டுற மாதிரி 1000 ரூபா இதை மாதிரி காசை கொடுத்து ஓட்ட உருவானுங்க. இதுதான் நடக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறன்றது வந்துட்டு ஏமாத்துறது தானே. ஓட்டு உரிமைன்ற தங்க செயினை கழட்டி. ஐயா நீங்க இவ்வளவு கடனை வாங்கி எதுக்கு மக்களுக்கு இப்படி கொடுக்குறீங்க? எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? 2000 ரூபா கொடுக்குறேன்னு இவங்க 2 பேருமே சொல்றாங்க. இன்னொருத்தர் 2500 ரூபா கொடுக்குறேங்கிறாரு. அவர் வரப்போறது இல்லாதனால அவர் இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. 2000 விஜய சொல்றேன், 2000 ரூபா தரேங்கிறாங்க. எதுக்கு தரீங்க? இப்ப நீங்க கணக்கு ஒருத்தர் போட்டு சொல்றாருங்கய்யா, சும்மாவே நான் வீட்டுல இருந்தேன்னா எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு 70000 ரூபா வந்துடும் ஒரு வருஷத்துக்கு.
நாங்கள் ஒரு 10 நாள் வேலைக்கு போனால் போதும், மீதி நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். அப்போ நீங்கள் குடிமக்களை சோம்பேறி ஆக்குறீங்க. இப்படி இருந்த அரசு நிர்வாகம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து மக்கள் உழைப்பாங்க, கடன் வாங்கணும், மக்கள் எப்படி உழைப்பாங்க? நீங்க வருஷத்துக்கு ஒரு முறை 10,000 ரூபா கொடுத்துறேன்னு அவர் சொல்றாரு, மாசம் 2,000 ரூபா. இது இல்லாம படிச்சுட்டு இருக்கிற பையனுக்கு 1,500, பொண்ணுக்கு 1,500. இதுவே மாசம் எவ்வளோ ஆச்சு? இதுவே 5,000 ரூபா ஆயிடுச்சு இல்லையா? மாசம் 5,000 ரூபான்னா 12 மாசத்துக்கு என்ன ஆச்சு? இந்த மாதிரி அது ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்றாங்க. இது இல்லாம பொங்கல் வரும்போது அதுக்கு ஒரு தொகையை கொடுத்துருவாங்க. இப்படி இருந்தா எப்படி அவங்க அடித்தட்டு மக்கள் எதுக்குடா கஷ்டப்பட்டுக்கிட்டு? வரி ஏறும், சொத்து வரி ஏறும், மின் கட்டணம், அதை பத்தி அவங்களுக்கு புரிதல் இல்லைங்க. நாங்க போய் சொல்றோம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணம் வந்து மின் வந்து அந்த மீட்டரை வந்து கணக்கெடுக்கிறேன்னு சொன்னாங்களே, அதை செய்யலையே. சொத்து வரி நீங்க அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா? இப்ப கேட்கறாங்களா? தெரியுதுங்கய்யா, கேட்கறாங்க. நீங்க எவ்வளவு வரி கட்டினீங்க? 1,000 ரூபா கட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு எவ்வளவு 1,500 ரூபா கூடுதலா கட்டுறேன் அப்படிங்கிறாங்க. வணிகர்கள்லாம் வந்து புலம்புறாங்க. கமர்ஷியல் டாக்ஸ்லாம் வந்து பாதிக்கு மேல அப்படியே ஏறிடுச்சு. எல்லா வரியுமே ஏறிடுச்சு. கரண்ட் பில்லு விலை 67% எல்லாமே ஏறி இருக்குங்க. இப்ப இது இவ்வளவு கடன்னா ஒருத்தர் கூட பேசுறாரு, அவர் கம்யூனிஸ்ட்ல இருந்துட்டு, கடன் வாங்கினா என்ன, உனக்கு என்ன பிரச்சனை, உன்கிட்ட வந்து கேட்கறானு. அதுக்கு வட்டி யாரு கட்டுறது? மாசம் மாசம் வட்டி யாரு? இவரா கட்டுறாரு? அது எல்லாம் இப்படி விலைவாசி ஏறதுல தானங்க இருக்குது. அப்போ இதெல்லாம் யாரு கட்டுறது? இதெல்லாம் வந்து மறைமுக சுமையாக வந்து மக்களுக்கு இருக்குது. இதெல்லாம் நாங்கள் அவங்கள வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த தான் நாங்கள் இதெல்லாம் விளக்கமாக சொல்கிறதுக்கு தான் எங்களுக்கு 3 மாத காலம் தேவைப்படுது. மக்கள்கிட்ட போய் ஒவ்வொருத்தையும் போய் பேசணும்னா 10 நிமிஷம் பேசுவோம். அந்த மக்களுக்கு, கிழக்கு தொகுதி மக்களுக்கு நீங்கள் உறுதியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? அடிப்படை தேவைகள் இங்கே வந்து சரியாகாமல் இருக்குது. அது சரியாகணும்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டவங்க எல்லாரையும் மறந்துடுங்க. உங்களில் ஒருத்தன் நான் நிற்கிறேன், அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதியில் நிற்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள், அடிப்படை தேவைகள் எல்லாமே வந்து சரி செஞ்சு கொடுப்பேன். இதை சரி செஞ்சு கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறேன். அடுத்து இந்த தொகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா கஞ்சா புழக்கம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது, இங்கேயும் அதிகமாக இருக்குது. அதனால கொள்ளை இருக்குதுன்னு மக்களே சொல்கிறாங்க. எல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு திருடுறானுங்க, சாயங்காலம் ஆனால் போகிறானுங்க வரானுங்க, சொல்ல பயமாக இருக்குது. அவங்க நகரத்துலேயும் இருக்கு, நகரத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் தினசரி, நான் தினத்தந்தி பேப்பர் நேற்று கூட எடுத்து அந்த கிளிப்பிங்லாம் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். தொகுதி வாரியாக போடுறாங்க தினத்தந்தியிலே. மேற்கு தொகுதியில் இன்னைக்கு 2 கிலோ கஞ்சா பிடிப்பட்டது, 3 மாணவர்கள் சிக்கினாங்க, திருவரம்பூர் தொகுதியில் மாட்டினாங்க, கிழக்கு தொகுதியில் மாட்டினாங்க, மணச்சநல்லூரில் மாட்டினாங்க, தொகுதி வாரியாகவே போடுறாங்க. அந்த நாம் தமிழர் கட்சி தான் இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பொய்யா பண்ணிட்டு இருக்குது. அமைச்சர் பாபு இரவு நேரத்தில் 12 மணி வரைக்கும் கூட நகையை நிறைய பூட்டிட்டு நடந்துட்டு போகலாம், அந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம் நாங்கள் வச்சிருக்கிறோன்றாங்களே. இது வரைக்கும் யாருமே அந்த ஒரு பொண்ணு பார்த்ததே இல்லைங்களையா? வாயில வடை சொல்றதுங்கிறது இதுதாங்கய்யா, வேற என்ன? அதாவதுங்கய்யா, நான் போய் சொல்றேன்னு சொல்லலாம், நான் அதுக்கு தான் இவ்வளோ இது சொல்றேன். இதே திமுக காரவங்க சொல்றதே இருக்கு. தினத்தந்தி பேப்பர்ல வந்து சொல்றேன், பேப்பர் பேரையே சொல்றேன். தினத்தந்தியில நீங்க கடைசி 1 மாசம் எடுத்து பாருங்க, எத்தனை இது பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐஸ்பர்க் ஃபினாமினான்னு. வெளியில தெரியுறது 10%, உள்ளர இருக்கிறது 90%. அப்ப நியூஸ்ல வர 10%க்கே இவ்வளவு நியூஸ்னா வெளியில இன்னும் எவ்வளவு இருக்கும்? மக்கள்கிட்ட போய் நின்னா தெரியுங்க. இது மீடியாவில் வந்து இந்த விஜய்க்கு ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி அவங்க அந்த பேசிட்டு போகிறதோட, இப்போ நிறைய பேர் கருத்து கணிப்புலாம் போடுறாங்க, டேபிளில் உட்காந்துட்டு போடுறது அந்த மாதிரி தான். ஏன்னா நான் இது வரைக்கும் போகிற எந்த பெரிய நிறுவனமும் எனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையும் வந்து கருத்து கணிப்பு கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் இது வரைக்கும் பார்க்குறோம், நாங்கள் களத்தில் தான். நீங்கள் 2-3 வீட்டிலலாம் கூட கேட்டோம், ஏமா இது மாதிரி எதுவும் கருத்து கணிப்புலாம் வந்து கேட்டாங்களான்னு. எல்லாம் யாரும் வரலேன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா 3 மாசமா இருக்கிறோம், மக்களோட மக்களா. சில பகுதியெல்லாம் என்னங்க ஏற்கனவே வந்துட்டீங்க, திரும்ப வருவீங்கன்னு, நான் இன்னொரு தடவையும் வருவேங்க அப்படின்னு தான் வந்தேன். இந்த அளவுக்கு தொகுதி மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பரிச்சயமாக இருக்கீங்க. எங்கேயுமே கருத்து கணிப்பு வந்து நடத்திட்டு போனதா ஒன்றும் சொல்லலாம், வந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ எனக்கும் விஜய்க்கும் தான் அங்கே போட்டி, வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. இந்த விஜய்க்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன இருக்கு உங்ககிட்ட? இல்லைங்க, எனக்கும் விஜய்க்கும் போட்டி கிடையாதுங்க. எனக்கும், அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் தேசியமா திராவிடமா தான். தமிழ் தேசியம் மக்களுக்காக நிக்கிறோம். 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு பாக்குறேன். ஆமாங்க, 3 பேரும் திராவிடத்துக்கும் தமிழ் 2000 2500 3 பேரும் ஒண்ணு. 3 பேரும் ஒண்ணுதான். 3 பேருமே ஒரே தான். ஐயா நேத்தி வந்து ஏடிஎம்கேல இருப்பாங்க, டிஎம்கேல இருப்பாங்க, சீட்டு கிடைக்கலையா மறுநாள் தாவேக்கல சீட்டு கிடைக்கும். ஒண்ணு தானேங்கய்யா, போர்டு தானேங்கய்யா, வேற பேரு அதே ஆட்கள் தான் இங்கேயும் இருக்கிறாங்க. ஒண்ணு தானே. நேற்று இரவு வரைக்கும் அந்த இரவு வரைக்கும் இருப்பாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, நார்த் இந்தியாவில் வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தப்படுத்திட்டாங்க அப்படின்னு, அந்த மாதிரி தான். 3 ஒன்று தான்.
இப்போ போட்டி உங்களுக்கும் விஜய்க்கும் இல்லை, திராவிடத்துக்கும் தமிழ் தமிழ் தேசியத்துக்கு போட்டி தான். மக்கள் தேவையை பூர்த்தி பண்றவங்களுக்கும் மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறவங்களுக்கான போர். இந்த ரெண்டு தரப்பு தான். இந்த ரெண்டு தான். மக்கள் தேவையை சரி செய்யறதுக்காக நாம் தமிழர் கட்சியில நாங்க நிக்கிறோம். மக்கள் தேவை. மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி கொள்ளையடிக்க அவங்க நிக்கிறாங்க. 3 நிக்க அவ்வளவுதான். போட்டி பங்கு. அவ்வளவுதான். நல்லது. நம்ம திரும்ப ஒரு முறை களத்துல சந்திப்போம். சரிங்க. நன்றிங்க. நன்றி.